மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை மெரினாவில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. இந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மக்கள் கடற்கரை பக்கம் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக சென்னை மெரினாவிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பெஞ்சல் புயல் நெருங்கி வருவதால் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. சென்னை மெரினாவில் கடல் சீற்றம் காணப்படுவதால் மக்கள் கடற்கரை பக்கம் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அஜய், களத்தில் இருக்கீங்க. இப்போ சென்னை மெரினா கடற்கரையை பொறுத்தளவில் கடலோட சீற்றம் எந்த அளவா இருக்கு, விவரங்களை வழங்கல. பேஞ்சல் புயலினுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாகவே காணப்படுகிறது என சொல்லலாம். பொதுவாக சென்னையில் இந்த புயலினுடைய தாக்கம் பெரிதா இல்லை என்று சொல்லப்பட்ட வந்த நிலையில இந்த புயல் இன்று பிற்பகல் பாண்டிச்சேரிக்கு, அதாவது மகாபலிபுரத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும், பாண்டிச்சேரியை ஒட்டி இந்த புயல் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த வரிசையில நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி, மகாபலிபுரம் இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த கடல் சீற்றம் என்பது மிக அதிகமாகவே காணப்படுகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சி என்பது மெரினா கடற்கரை. இந்த மெரினா கடற்கரையில அலைகளினுடைய அந்த சீற்றம் என்பது மிக கொந்தளிப்பாகவே காணப்பட்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். பொதுவாக இந்த நேற்று இரவு இந்த பகுதிக்கு பொதுமக்கள் வருகைக்கும் சுற்றுலா பயணிகளுடைய வருகைக்கும் தடை விதிக்கப்பட்டது. அந்த வரிசையில இந்த மெரினா கடற்கரையில எந்தவித பொதுமக்கள் இங்கு வராத வண்ணம் காவல்துறையினரும் இந்த ஓரத்துல பணியில இருக்காங்க. அந்த வகையில கடல் சீற்றம் என்பது மிக அதிகமாகவே காணப்பட்டு வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பா மணிக்கு 70 to 80 மீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கக்கூடிய ஒரு நிலையில காற்றின் வேகமும் மிக அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. குறிப்பா பிற்பகல், அதாவது இந்த பேஞ்சல் புயல் கரையை கடக்கக்கூடிய சமயத்துல 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றின் வேகம் இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி அதற்கு மாறாகவே கிட்டத்தட்ட 70 to 80 மீட்டர் வேகத்தில் இந்த காற்றின் வேகம் என்பது தொடர்ந்து வீசி வரக்கூடிய காட்சியையும் நாம் பார்த்து வருகிறோம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. இரவுல விட்டு விட்டு மழை பெய்து வந்தாலும் கூட காலை சுமார் 5 மணிக்கு தொடங்கிய இந்த மழை என்பது தற்பொழுது வரை தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். கடலும் மிக கொந்தளிப்பாக காணப்படக்கூடிய காட்சியையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடல் இது போன்று இல்லாமல் எப்பொழுதுமே மெரினா கடற்கரை சுற்றுலா பயணிகள் வந்து குளிக்கக்கூடிய ஒரு கடல் என்பதால் இந்த அலைகள் என்பது மிக மெதுவாகவே காணப்படும். ஆனால் இந்த பேஞ்சல் புயலின் காரணமாக மிக அதிகமாக களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அஜய்.